ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வீக் 3 ஓட ஸ்டடி பிளான் நமக்கு வந்து 1 வீக் இன்னையோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேத்ஸ் டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து கிஷோபா அகாடமி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீக் 3 வந்து நமக்கு முடியுது. ஸோ வந்து நான் எல்லாமே முடிச்சுட்டேனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஓரளவு முடிச்சுட்டேன். தமிழ் முடிச்சுட்டேன். தமிழ் வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல், காமன் மெட்டீரியல் ஓகே. அதுக்கப்புறமா வந்து மேக்ஸிமம் காம்பவுண்டர்ஸ் அப்புறம் டாப் 5 எக்ஸாம்ஸ் அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து ஜிஎஸ் எல்லாமே முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன்னா வந்து, நான் வந்து ஐஎன்எம் ரிலேட்டடா இருக்கிறது மட்டும் தான் ரிவிஷன் பண்ணேன். எனக்கு ரிவிஷன் பண்ண டைம் இல்ல. அதுமாதிரி ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 ரிவிஷன் பண்ணீங்களான்னு கேட்டா, எனக்கு அதுக்குமே ரிவிஷன் பண்ண டைம் இல்ல. சிஏ மட்டுமே எனக்கு வந்து வீக் 1, வீக் 2 இப்போ வீக் 3மே எனக்கு சிஏ படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. சிஏ மட்டும் எனக்கு எனக்கு படிக்க எனக்கு என்னமோ டைம் வரவே மாட்டேங்குது. அண்ட் தென் நான் வந்து வீக் 1ல வந்து குப்தாஸும், வீக் 2ல வந்து இண்டஸும் நான் டாபிக் வந்து பெண்டிங் வச்சிருந்தேன்னு சொன்னேன். நான் இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா, அப்படி இந்த வீக் வந்து எனக்கு ரொம்ப ஷெட்யூல் டைட்டா இருந்துச்சு. ஸோ, என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா, அப்கமிங் வீக் வந்து சார் வந்து 4த் வீக் முடிச்ச உடனே ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபுல் டெஸ்ட் வரவங்களையும் 4 வீக்குமே நல்லா படிச்சு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, பட் எனக்கு பெண்டிங் இருந்துகிட்டே தான் இங்க இருக்கு. ஸோ, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்காவது கம்ப்ளீட்டா நம்ம இது பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ, 3 வீக்காக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இதோட கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நமக்கு டெலகிராம்ஸ்ல சென்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ 25 கொஸ்டின்ஸ் 21 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 22, 23 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து பார்ட் 11 டு பார்ட் 15 இருக்கு பார்த்தீங்களா, ஓல்டு கொஸ்டின் அதுலேருந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 24, 25 வந்து ரீசனிங்லேருந்து எடுத்திருக்கேன். மிஸ்ஸிங் டேர்ம்லேருந்து நான் 2மே நான் மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் கீ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் இன்னைக்கு நைட் இல்லாட்டி நாளைக்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நான் வந்து மார்னிங் குடுத்துருவேன். ஆனா பட் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளியில போற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து கொஸ்டின் எடுக்கவும் நமக்கு டைம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எனக்கு கொஸ்டின் எடுக்க வந்து எனக்கு ஒரு 1 ஹவருக்கு மேல 1 ஹவர் டூ 1 1/2 ஹவர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது 1 1/2 மணி நேரமாவது தேவைப்படும். ஏன் அப்படின்னா, புக் சம்ஸும் இருக்கணும். பிவைக்யூ சம்ஸ் இருக்கும். பிவைக்யூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணணும். அண்ட் அதே மாரி எல்லா மாடல் சம்ஸுமே நம்ம கவர் பண்ணணும். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது எனக்கு வந்து மினிமம் வந்து 1 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து கொஸ்டின் எடுக்க டைம் ஆகும். இந்த கொஸ்டின் எடுக்க எனக்கு வந்து 1 ஹவர் 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ அப்படின்னா மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு இல்ல அப்படின்னா நாளைக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.